தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் புவனகிரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. ஓடக்கநல்லூர், வெள்ளியக்குடி, சாத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா நெல் நடவு பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக 500 ஏக்கருக்கு மேல் மழைநீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வடிகால் வாய்க்கால்களை சீரமைத்து தூர்வாராமல் இருக்கும் விளம்பர அரசுக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஓடக்காநல்லூர், வெள்ளியங்குடி, சக்தி விளாகம், சாந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் சம்பா நெல் நடவு செய்துள்ளனர். இப்பயிர்களில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக இளம் நடவு பயிர்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 500 ஏக்கருக்கு மேல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மழைநீர் வெளியேற வேண்டுமானால் தண்ணீர் வெளியேற வேண்டிய வாய்க்கால்கள், முற்புதர்கள் சூழ்ந்து மற்றும் மண்மேடுகள் மண்டி தூர்ந்து போய் உள்ளது. வடிகால் வாய்க்கால்களை சரியாக தூர்வாரப்படாததால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் கண்ணீரோடு கதறி வருகின்றனர். ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் இப்போது ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பில் இருந்து வெளியே வர தாங்கள் இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை என வேதனையோடு விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். இது குறித்து மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பு வடிகால் மற்றும் பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என கோரிக்கை வைத்தும் நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. விளம்பர அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என விவசாயிகள் வேதனையோடு குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மழைநீர் வடிகால் என்ற பெயரில் 5,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏப்பம் விட்டு விவசாயிகள் பொதுமக்களை கண்ணீரில் மிதக்கவிடும் இந்த நிலையில் திமுக அரசுக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகழ்கிறோம் எனவும் விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஜனனி. பாலகிருஷ்ணன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.